3 இரவு 2 பகல் கடந்து மௌனத்தை கலைத்தார். ஒரு சின்ன வீடியோ தான். அதிலே அவருடைய தோற்றம், அவருடைய மேனரிசம், அவர் பேசிய கருத்து இவற்றையெல்லாம் காணுகிற போது அவர் மீது நாம் செலுத்திய அந்த பரிவு, ஒரு சிம்பத்தி, வீணோ என்று எண்ணக்கூடிய ஒரு நிலைதான் உருவானது. கட்சி தொண்டர்கள் 41 பேர், அதிலே குழந்தைகள் ஏராளமானவர்கள். அவருடைய உள்ளம் நொறுங்கி போயிருக்கும், துக்கம் அவரை ஆக்கிரமித்திருக்கும் என்று நாம் கருதி இருந்த வேளையில் அவருடைய முகத்தில் குறைந்தபட்ச துக்கம் கூட வெளிப்படவில்லை, ஒரு குற்ற உணர்வு வெளிப்படவில்லை. என்னால் அங்கே இருந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை, அதற்காக வருந்துகிறேன் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். என்னை தேடி வந்த உங்கள் வீட்டு பிள்ளைகள், குழந்தைகள், தாய்மார்கள், திருமண தம்பதிகள், அதாவது திருமணம் செய்வதற்காக நிச்சயிக்கப்பட்ட தம்பதிகள், இப்படி பலர் உயிரிழந்திருக்கிறார்கள், நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் சொல்லக்கூடிய வகையிலே அந்த உரை அமைந்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது, இதை நான் எதிர்பார்க்கவில்லை என்று பேசியவர் அவர் நொறுங்கி போயிருப்பார், பேசுவதற்கு இயலாத ஒரு நிலையில் மன உளைச்சலில் இருப்பார்.